வடசென்னை பகுதியில் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் பூக்கடை பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மேலும் பூக்கடை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் விழிப்புணர்வு கைப்பந்து போட்டி நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். சென்னையில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காகவும், பள்ளி மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லாமல் வேலைக்கு செல்லும் சிறுவர்கள் அதிகம் இருக்கும் இடத்தில் போதைப் பொருட்களின் பயன்பாடு குறித்தும், இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென காவல்துறைக்கு காவல் ஆணையாளர் அருண் உத்தரவிட்டிருந்தார். காவல் ஆணையாளரின் உத்தரவை தொடர்ந்து சென்னை முழுவதும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பூக்கடை பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பூக்கடை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாரின் சார்பில் பூக்கடை பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் வால்டாக்ஸ் சாலை யானைக்கவுனி காவல் நிலையத்தில் இருந்து கண்ணப்பர் திடல் வரை பேரணியாக சென்று போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். பின்னர் கண்ணப்பர் திடல் விளையாட்டு மைதானத்தில் விழிப்புணர்வு தொடர்பாக பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு மதுவிலக்கு மண்டல சூப்பரண்ட் கோபி மேற்பார்வையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு வடக்கு மண்டல உதவி ஆணையாளர் சம்பத் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பூக்கடை ஆய்வாளர் ஷஜிபா, உதவி ஆய்வாளர் பொன்பாண்டியன் ஆகியோர் பள்ளி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இப்போட்டியில் பங்கேற்ற 6 அணிகளில் வெற்றி பெற்ற 4 அணிகளுக்கு வெற்றி கோப்பைகளும், போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெடல்களும் வழங்கப்பட்டது.